Taste the Daily. கடலூரில் தங்கள் கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைக்கும் விடிய அரசை கண்டித்து கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரிய கங்கனாங்குப்பம், சின்ன கங்கனாங்குப்பம் கிராம மக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி ஸ்டாலின் மாடல் அரசு அந்த கிராமங்களை கடலூர் மாநகராட்சியுடன் இணைப்பதாக அறிவித்தது. இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தை பறித்து விடிய அரசு தங்கள் வயிற்றில் அடித்துவிட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களிடமிருந்த ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டைகளை ஒப்படைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பது ஒவ்வொரு நாளும் நிரூபணமாகி வருவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். மாநகராட்சியா இருக்கக்கூடாதுன்னு நாங்க பல முறை சிஎம் இப்ப சுற்றுப்பயணம் வரும்போது சிஎம் முதலமைச்சர் கொடுத்தோம், மனு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பிடிஓட்ட மனு கொடுத்தோம். அதுக்கப்புறம் 2 வாட்டி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம். ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால வரக்கூடிய எலெக்ஷனை நாங்க புறக்கணிக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட எங்களுடைய ஆதாரையும் வாக்காளர் அட்டையும் சரண்டர் செய்ய வந்திருக்கோம் சார். கோவையில் நில மோசடியில் ஈடுபட்டதாக ரியல் எஸ்டேட் நிறுவனம் மீது அளிக்கப்பட்ட புகார் பரபரப்பை ஏற்படுத்தியது. பேரூரில் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடம் நிலம் வாங்கிய 90 பேர் அந்த நிலங்கள் வாங்கும்போது சட்ட பிரச்சனை இல்லை என தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் அந்த ரியல் எஸ்டேட் உரிமையாளர் சோமு சுந்தரத்திற்கும் பவானி சங்கர் என்பவருக்கும் இடையேயான நிதி பிரச்சனை காரணமாக அந்த நிலங்கள் ஏலம் விடப்பட உள்ளதாக நீதிமன்றம் மூலம் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து நிலத்தை வாங்கியவர்கள் தங்கள் நிலத்தை பாதுகாத்து தர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை முன்பு மது போதையில் மழையில் நனைந்தபடி நடு ரோட்டில் இளைஞர்கள் 2 பேர் படுத்து உறங்கியது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது. அரசு மருத்துவமனை முன்பு சாலையில் மதுபோதை ஆசாமிகள் படுத்து கிடந்ததால் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனை வளாகம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது.